காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாரு vlogs அண்ட் இட்ஸ் மீ சாரு. கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஊரில் இருக்கோம். அதனால தான் வந்துட்டு இப்படி ஒரு பேக்ரவுண்டை வந்து செட் பண்ணியிருக்கேன். எதுக்காண்டி ஊருக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி 18க்காக எங்கள் கோயிலில் வந்து கெடா வெட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த வாட்டி ஊருக்கு வந்திருக்கோம். மார்னிங் இப்போ வந்து நேற்று நைட்டு ஆக்சுவலி கோயிலுக்கு போனோம். போயிட்டு வந்துட்டு அப்படியே படுத்திருக்கேன். எப்படி இருக்கேன் பாருங்க, சந்திரமுகி மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு அகெயின் காலைல வந்து கிளம்பி போனோம். ஆக்சுவலாக நேற்று நைட்டு கெடா வெட்டிட்டாங்க. இன்னைக்கு வந்துட்டு ஸோ லெட்ஸ் கெட் ரெடி வித் மீ. ஸோ நான் வந்து இன்னைக்கு ரொம்ப அப்படியே ட்ரெடிஷ்னலாக இருப்பேன். அண்ட் ஐ எம் கோயிங் டு வேர் அ ஹாஃப் சாரி. ஐ எம் கோயிங் டு ஆக்சசரைஸ் மை கோல்ட் ஜுவல்லரிஸ். அண்ட் யா, எல்லாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுவும் நான் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன். இந்த ட்ரெஸ் தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒன்னொரு இடத்துல இந்த காம்பினேஷன் எனக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? யூ லைக் திஸ் கலர்? பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த தாவணி வந்து செட்டே கிடையாது. இது வந்து என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு உண்டு. இது வந்து ஒரு பட்டு பாவாடை சட்டை ஒரு டைப்பு இது வந்துட்டு. ஸோ இந்த பாவாடை வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அவங்க ஆக்சுவலி ஒர்க் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. சும்மா பாப் பண்ணுறேன் சைடில். அவங்கக்கிட்ட இந்த பாவாடையும் வேற ஒரு சட்டையும் தச்சிருந்தேன் இதே கிளாத்லேயே. ஸோ அந்த பாவாடை தான் இது. கீழே அழகாக வந்து ஃபுல்லாக டாட்டாக டிசைன் இருக்கும். கீழே மட்டும் வந்து ஒரு மாதிரி கோல்டன் பார்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பாவாடை. அண்ட் இந்த ஸ்கர்ட்டுக்கு நான் வந்துட்டு இந்த பிங்க் சாரியை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது அதே மாதிரி கொஞ்சம் டாட்டாக இருக்கும், ஒரு மாதிரி கண்ணாடி டாட்ஸ், ஓரளவுக்கு பார்க்க சிமிலராக இருக்கும், அதோட மேட்ச் ஆகும். அண்ட் பர்பிள் வித் பிங்க் வந்து ஏதோ நல்ல காம்பினேஷன் மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த தாவணியை வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ இல்லை, இட்ஸ் பீன் சுமார் ஒரு 6 வருஷம். ஆமாம், 6 வருஷத்துக்கு முன்னாடி என் அக்கா கல்யாணத்துக்கு நான் போட்டிருந்த தாவணி. ஸோ அதை வந்து இது கூட வந்து அப்படியே பேர் பண்ணிட்டேன். ஐயோ கீழே விழுந்துச்சே. லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த ப்ளவுஸ். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஒரு அழகான ப்ரிட்டி ப்ளவுஸ் ஆக்சுவலி. ஆனால் எந்த இல்லை, எங்கள் அக்கா அது என்ன மாயமோ வந்துடுமோ தெரியல. எல்லா ட்ரெஸ்ஸுமே என் அக்கா வேற மாதிரி இருப்பா, நான் வேற மாதிரி இருப்பேன். பட் ஆனால் எங்கள் 2 பேருக்குமே வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே ஒன்றா எல்லா சைஸுமே செட் ஆகும், எப்படின்னு எனக்கு தெரில. ஸோ இந்த பிங்க் ப்ளவுஸ் வந்து அப்படியே இந்த பிங்க் சாரீக்கு வந்து மேட்ச் ஆகும். அதனால் இது மட்டும் வந்து ஃப்ரம் யாஸ்னா பிரைடல் பொட்டிக். இந்த வாட்டி பொங்கலுக்கு அக்கா போட்டிருந்த ப்ளவுஸ். ஸோ அதை வந்து சேர்த்துட்டேன். எப்படி 3 இடத்துல இருந்து இப்படி கலெக்ட் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸை உருவாக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்தா தான் தெரியும். எதுவும் தெரியலையோ, வேற லொக்கேஷன் போவோம். ஊரில் நான் இப்படி போன எங்கே செட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறதுக்கே. எங்கிட்ட வந்து ரிங் லைட் கிடையாது, வெளிச்சம்லாம் இல்லை, நார்மல் லைட்டில் தான். அண்ட் என்னோட ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓட்ட ஸ்டாண்டு, ப்ளஸ் அது இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊஞ்சல் வந்து அது ஒரு மாதிரி ஆடுது. உங்களுக்கு ஒரு மோஷன் எஃபெக்ட் தெரியுதா? அண்ட் அது வேறு கோடாக உள்ள ஓட்டையாக இருக்குது. அது ஒரு ஓட்டைக்குள்ளே எப்படியும் ஃபோன் போய் விழுந்துரும்னு தான் நினைக்கிறேன். ஸோ கஷ்டப்பட்டு செட் பண்ணிட்டேன். ஸோ ஹியர் இஸ் மை ஃபைனல். அண்ட் இப்போ ஜோக்கான விஷயம் என்ன தெரியுமா? இதுக்குள்ளே எப்படி நிற்கும்னு நினைக்கிறீங்க? ஃபோன் ஸ்டாண்டு ஓட்டையாக இருக்குது 2 சைடும். இதில் எந்த பேலன்ஸுமே கிடையாது. ஸோ இப்போ ஜோக்கான விஷயம் என்னென்னா, நான் செம்ம லேட்டு, நான் எப்படி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரில. அண்ட் இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லை. நான் தனியாக வந்துடுறேன், கிளம்புங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பே இல்லை. அதனால் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு வந்து தாவணிங்கிறது ஒரு பெரிய ட்ராஜடி ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு சாரியும் கட்ட தெரியாது, தாவணியும் கட்ட தெரியாது. 2மே பெரிய பெரிய குழப்படி. அண்ட் அக்கா வேறு இன்றைக்கி ரொம்ப பிஸி. ஸோ அவளையும் என்னால் ஹெல்ப் பண்ண கூப்பிட முடியாது. சாரி கைஸ், அந்த ஸ்டாண்ட் ரொம்ப மோசமாக ஆடுது. ஸோ அதனால் அவளை ஹெல்ப் பண்ண கூப்பிடவே முடியாது. அதனால் நானே வந்து இன்றைக்கி தாவணி ஏதோ ஓரளவு கட்டிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், முதல்ல இந்த ஸ்டாண்ட் எங்கே ரெடி பண்ணிவிட்டு மேக்கப் பண்ண ஆரம்பிக்கலாம். டைம் ஆச்சு. ஸோ மேக்கப்க்கு எல்லாமே இதில் தான் இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச மேக்கப் ரொட்டீன் வந்து எல்லாருக்குமே தெரியும் கைஸ். ஸோ அதனால் வந்துட்டு நான் ரொம்ப காட்டினதே காட்டி இது பண்ண போகிறது இல்லை. நான் எப்பவுமே என்ன யூஸ் பண்ணுவேன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன். ஸோ கடகடன்னு முதல்ல ஸ்கின் கேர் பண்ணிடலாம்.
ஆக்சுவலி எனக்கு எப்படி கிளம்பணும்னு ஐடியாவே இல்லை. நான் கேமரா பார்த்து பேசலைங்க, நல்ல பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எப்படி கிளம்பணும்னு ஐடியாவே இல்லை. பிகாஸ் நேற்று நைட்டுமே வந்து திருவிழா இருந்துச்சு. ஓகே, நேற்று நைட் தான் ஆடெலாம் வந்து வெட்டுவாங்க. ஆனால் வந்து நான் வந்து நேற்றே வந்து ஒரு நல்ல ட்ரெஸ், இதுக்கு முன்னாடி நம்ம கேரளா வெட்டிங் போயிருப்போம், பார்த்துப்பீங்க அந்த பிங்க் ட்ரெஸ்ஸு, அந்த பிங்க் ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். அது என்ன சொல்றது, இங்கே வந்துட்டு அது அவ்வளோ யாரும் கிராண்டா ரெடி ஆகல, பெருசா ஜுவல்லரிலாம் போடல. எனக்கு இன்னைக்கு ஜுவல்லரி போடுறதுக்கே ரொம்ப யோசனையா இருக்கு, அவ்வளோ கிராண்டா பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, மழை கொட்டுன்னு கொட்டுச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியல. அதுவும் பெரிய ட்ரெஸ் வேறு. இதுவும் பாவாடை பார்த்தீங்கன்னா 2 ஊருக்கு போகும் இந்த பாவாடை. சி, அவ்வளவு ஃப்ரில்ஸ் இருக்கு இந்த பாவாடையில. என் ஹைட்டுக்கே, நானே ஒரு நெட்ட மரம், என் ஹைட்டுக்கே வந்துட்டு எவ்வளவு பிடிச்சி தூக்கி தான் இது பண்ணணும். ஸோ என்ன இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் மேனேஜ் பண்ண போறேன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. பட் ஸ்டில் கிளம்புவோம். மேக்கப் ரெடி, ஹேரையும் ஓரளவுக்கு சிக் எடுத்து நல்லா ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டேன். இங்கே தண்ணி நல்லா இருக்கு கைஸ், இங்கே தலை குளிச்சா நல்லா இருக்கு ஆக்சுவலா. அண்ட் இப்போ வந்து ஏதோ மிஸ் ஆகுதுல, வந்துடுறேன். இதோ வந்துட்டேன். ஸோ எஸ், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆரம்பிப்போமா? இதுதான் என்னோட மெயின் ஆரம். நான் வந்துட்டு நெக்லஸ் போடலாமா வேணாமான்னு கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றே வந்துட்டு நேற்று நெக்லஸ் மட்டும் போட்டிருந்தேன். பட் ஆனால் யாருமே வந்து பெருசாக போடாத மாதிரி இருந்தது. ஸோ ஐ ஹாவ் டு திங்க் அபவுட் இட் டுடே. நான் எல்லாமே கொஞ்சம் ஜூமில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேங்கிள் போட்டுடலாமா? தீஸ் ஆர் மை பேங்கிள்ஸ். ஸோ பேங்கிளில் வந்துட்டு 2 செட்டாக டிசைன் வச்சுருக்கேன். இது என்னோட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, அக்ஷய திருதியப்போ வாங்கினேன் அப்படின்ட்டு. அந்த செட் ஆஃப் பேங்கிள் இவன் 4 பேரும், அண்ட் இவன் 2 பேரும் வந்துட்டு நான் வாங்கின மொதல் பேங்கிள் பழசு. ஸோ 3 போடலான்னு வச்சுருக்கேன். பிகாஸ் இதில் இன்னும் 2 எனக்கு 2 பட்ச் பேங்கிள்ஸாக ரொம்ப அப்படியே கசகசன்னு இருக்குது. நான் பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா, எனக்கு கண்ணாடி வளையல்னா அவ்வளோ பிடிக்கும். அண்ட் பிங்க் கலர் கண்ணாடி வளையல் என்கிட்ட இருக்கவும் செய்யுது. பட் ஸ்டில் நான் அதை மறந்துட்டு வந்துட்டேன். அது அழகா இருந்திருக்கும் ஆக்சுவலா, பிங்க் கலர் கண்ணாடி வளையல் போட்டு இது போட்டு ஒரு மாதிரி பேர் பண்ணியிருந்தா அழகா இருந்திருக்கும். சரி, அதை விட்டு வந்துட்டேன்னு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இவன் தான் மெஜாரிட்டி இருக்கான்ல, ஸோ இவனை வந்து பார்டரா வச்சுட்டு இப்படி போடலான் இருக்கேன் ஒரு செட்டு. மொத்தமா 3 சேர்த்து போட முடியல. இதான் ஒரு செட்டு. இது கழட்டல கைஸ், இது என்னுடைய பிரேஸ்லெட், எப்பவுமே என் கையில் தான் இருக்கும். இப்போ இதை கழட்டி எங்கேயாவது வச்சு அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு வேற எங்க அம்மா சொல்லிடுவாங்க. ஸோ எதுக்கு தேவையில்லாம அப்படியே ஒரு தடவை சேர்த்தே போட்டுடலாம். டன் டன் இட்ஸ் மை பேங்கிள்ஸ். கம்மல். இந்த பொம்பளை வேஷம் போடுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, லிட்ரலி முடியல, வேகுது, காத்து பத்தல, மேனேஜ் பண்ண முடியல, செட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து கம்பல். என்கிட்ட வந்துட்டு எனக்கு மை மோஸ்ட் ஃபேவரட் கம்பல். அஃப்கோர்ஸ் எல்லா கேர்ள்ஸ்க்கும் ஜிமிக்கினா ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது ஜிமிக்கி. அண்ட் என்கிட்ட இருக்கிற ஒரே ஜிமிக்கி இவன் தான். நான் மொத வாங்கின ஜுவல்லும் வந்து இவன் தான் ஆக்சுவலா. இது வந்து ஒரு மாதிரி ரவுண்டா இருக்காது, ஒரு மாதிரி வி ஷேப்ல அப்படி இருக்கும், கொடை மாதிரி, கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ என் அக்காவுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி என்னோட பெரிய அக்கா, எங்க பெரியமா பொண்ணு கல்யாணம் ஆச்சு. அப்போ இந்த டிசைன் வந்து தேடிட்டே இருந்தாங்க. அந்த வி புதுசாக வந்திருக்கு, வி 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 வின்னு தேடிட்டு இருந்தாங்க. அப்போ இது கிடைக்கல. பட் அதுக்கப்புறம் அக்காவுக்கு வந்து நாங்களே விட்டுட்டோம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். அதுக்கப்புறம் எனக்கு இது வந்து அதுக்கப்புறம் நான் வாங்கின போது எனக்கு கிடைச்சிது. அண்ட் நல்லா இருக்கும். எனக்கு எல்லாத்துக்குமே பெருசாக சூட் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு எப்பவுமே பெருசாக ஜிமிக்கி போட பிடிக்கும். நான் இன்னும் திறக்கிறேன்னு மூடிட்டு இருக்கேன் திருவாணியை. ஆனால் இந்த இடம் வந்து சரியில்லாத இடம், ஃபுல்லாக கீழே மண், செடி கொடி. திருவாணியை மட்டும் தொலைச்சேனோ. இனி நான் தான் ஆடு. இப்போ எதுக்கு எங்கள் அம்மா வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆட்டோ வந்துச்சு. எவ்வளோ அழகாக நான் வந்து நல் வார்த்தைகளில் வந்து திட்டு வாங்கிட்டு இருக்கேன்ட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும். பை தி வே, திஸ் இஸ் மை நெக்ஸ்ட் செட். என்ன சொல்லுவாங்க, ஆரம் பயத்தில் பேசுற மாதிரி கோவமா இருக்காங்க. இது வேணாம்ல, நெக்லஸ் வேணாம்ல, ஓவரா இருக்கும்ல. இதுவே போதுமானது. ஆமா, எதுக்கு நான் ஆடிப்பேன். இது வந்து என்னோட நெக்லஸ். பட் இதுக்கு மேல போட்டோன்னு வைங்களேன், ஐயோ ஆனா அது அவிழ்து, தலையே வரல. ஐயோ ஐயோ.
எப்படி இல்லாம ஃபுல் லுக்கை காட்டணும், அப்படி ஸ்லோமோ காட்டணும் அப்படி இப்படின்னு நினைச்சேன். கடைசியில் இப்படி ரன்னிங்ல சேசிங்ல ஓட விட்டாங்க. இப்போ எங்க அம்மா வந்து அச்சனைக்கு இந்த கட்டப்பை எடுக்க போயிருக்காங்க, அதனால நான் நின்றுட்டு இருக்கேன். சவுண்ட் வேற இல்ல, மைக்கு பாதியிலே பிடிக்கிட்டேன் வேற. ஸோ இதுதான் நம்மளோட அவுட்லுக். நான் வேற எங்கேயாவது கோயில போய் எங்க அக்காவை எடுத்து வர சொல்றேன். பூ வைக்கல, எங்க அக்கா கோயில் எடுத்துட்டு வருவான்னு நினைக்கிறேன். பாய் டைமேஜ் பெரட்டிட்டே இருக்காங்க, திட்டிகிட்டே இருக்காங்க. பாய். இறுதி தருணத்தில் கண்ணாடியை வேற தொலைச்சு கண்ணு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கேன் கைஸ். பைத்தியக்காரி மாதிரி ஓட வச்சிட்டாங்க. Guys, that's how the day went. நான் கெட் ரெடி வித் மீ மட்டும் தான் காட்டுவேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அது மட்டும் தான் முடிஞ்சது. அதில் எங்கள் அம்மா அந்த கடைசியில் இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இது வச்சேன், பட் ஆனால் நல்லா ஸ்மஜ் ஆகுது. கொஞ்சம் கை கழுவுல மூஞ்சிலெல்லாம் கொஞ்சம் ரெட்டாக ஒட்டிக்கிச்சு. ஆதியை நான் தூக்கியிருந்தேன், அவன் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக காலி. அவன் மொத்தம் கொஞ்ச நேரம் தான் இன்னும் சூப்பர் டயர்ட் ஆயிடுச்சு, முடியல. குத்து உடம்பெல்லாம் எவ்வளோ கழுத்துவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எஸ், டாட்டா பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் நம்மளுடைய வில்லேஜ் திருவிழா லுக். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ டூ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சென்னை போயிடுவோம். பேக் டு சேலஞ்ச் குக்கிங். என்னமோ ஆடுது. பேக் டு சேலஞ்ச் குக்கிங்லாம் பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். இதோட நான் உங்கள் நெக்ஸ்ட்டில் பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பாய்.